திருமண பொருத்தங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது யோனி பொருத்தமாகும். ஆண் பெண் இருவருக்கும் இடையே திருமண உறவில் ஏற்படும் மகிழ்ச்சியையும் தம்பதிகளின் பாலியல் இணக்கங்களையும் மன ஒற்றுமை, தாம்பத்திய மகிழ்ச்சி மற்றும் சந்ததி விருத்தியை கணக்கிடும் மிக முக்கியமான பொருத்தமாகும். தாம்பத்திய உறவில் ஈடுபடும் மனிதனின் எண்ணம் மற்றும் செயல்பாடுகள் அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய மிருகத்தின் செயல்பாடுகளை ஒத்திருக்கும். காமத்தின் அளவு அதிகமானால் மனிதன் மிருகமாகிறான். நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிருகத்தினை வைத்து மனிதனின் காம அளவை ஜோதிடத்தில் கணக்கிடுகின்றனர். 27 நட்சத்திரங்களும் 14 வகையான மிருக யோனிகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றிலிருந்து பொருத்தமானது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான மிருகத்தின் பெயர்கள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடப்படுகின்ற நட்சத்திரங்களுக்கான மிருகங்களின் இயல்புகளையும் எண்ண ஓட்டங்களையும் ஜாதகர் பெற்றிருப்பார். அஸ்வினி ஆண் குதிரை, சதயம் பெண் குதிரை, பரணி ஆண் யானை, ரேவதி பெண் யானை, பூசம் ஆண் ஆடு, கார்த்திகை பெண் ஆடு, ரோகிணி ஆண் நாகம், மிருகசிருஷம் பெண் சாரை, திருவாதிரை ஆண் நாய், மூலம் பெண் நாய், ஆயில்யம் ஆண் பூனை, புனர்பூசம் பெண் பூனை, மகம் ஆண் எலி, பூரம் பெண் எலி, உத்திரம் எருது, உத்திரட்டாதி பசு, ஹஸ்தம் பெண் எருமை, சுவாதி ஆண் எருமை, சித்திரை ஆண் புலி, விசாகம் பெண் புலி, கேட்டை ஆண் மான், அனுஷம் பெண் மான், பூராடம் ஆண் குரங்கு, திருவோணம் பெண் குரங்கு, பூரட்டாதி ஆண் சிங்கம், அவிட்டம் பெண் சிங்கம், உத்திராடம் கீரி. யோனி பொருத்தத்தில் ஒன்று சேர்க்கக்கூடாத பகை மிருகங்கள்: குதிரையும் எருமையும் ஒன்றுக்கொன்று பகை, யானையும் சிங்கமும் ஒன்றுக்கொன்று பகையாகும். அதேபோல் ஆடு குரங்கு இரண்டும் ஒன்றுக்கொன்று பகையாகும். நாகமும் கீரியும் பகையாகும். நாயும் மானும் பகையாகும். பூனையும் எலியும் ஒன்றுக்கொன்று பகையாகும். புலியும் பசுவும் கடும் பகையாகும். இந்த பகை கொண்ட ஆண் பெண் நட்சத்திரங்களை திருமண வாழ்வில் இணைக்கும் பொழுது திருமண வாழ்வில் முறிவு ஏற்படுகிறது. பகை கொள்ளும் நட்சத்திரங்களும் மிருகங்களும் பின்வருமாறு: குரங்கின் நட்சத்திரமான பூராடம் திருவோணமும் ஆட்டின் நட்சத்திரமான பூசம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு பொருந்துவதில்லை. சிங்கத்தின் நட்சத்திரமான அவிட்டம் மற்றும் பூரட்டாதிக்கு யானையின் நட்சத்திரமான பரணி மற்றும் ரேவதி பொருந்துவதில்லை. குதிரையின் நட்சத்திரமான அஸ்வினி மற்றும் சதயம் நட்சத்திரத்திற்கு எருமையின் நட்சத்திரமான சுவாதி மற்றும் அஸ்தம் பொருந்துவதில்லை. பசுவின் உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு புலியின் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் பொருந்துவதில்லை. பாம்புகளின் நட்சத்திரமான ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திற்கு எலியின் நட்சத்திரமான மகம் மற்றும் பூரம் பொருந்தாது. மானின் நட்சத்திரமான கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு நாயின் நட்சத்திரமான மூலம் மற்றும் திருவாதிரை பொருந்தாது. இதனையே ரிஷிகளும் முனிவர்களும் ஜோதிடத்தில் சூட்சமமாக கூறியிருந்தனர். அனைவருக்கும் நன்றி.